அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு இயல்கள் பார்த்துட்ருக்கோம். எங்கள் சேனலில் இதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்துமே போட்டிருக்கோம். அதே போல் 10ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் முடிச்சிருக்கோம். லைன் பை லைன் கொஷினாக முடிச்சிருக்கோம். இது 9ஆம் வகுப்பு இயல் 8 கேள்விகள் பார்ப்போம். இந்த இயல் 8 ரொம்ப சின்ன இயல் தான், ஆனால் முக்கியமான கேள்விகள் நிறைய இருக்குது. ஏன்னா பெரியார் லெசன் இந்த இயலில் தான் இருக்குது. இப்போ கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, தன்மதிப்பு என்பது டேஷ் ஆகும். தன்மதிப்பு என்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி சுயமரியாதை. கேள்வி 2, கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரை குறிப்பிடாதது. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரை குறிப்பிடாதது. குறிப்பிடாது ஆப்ஷன் டி தான். அதில் தெற்காசியாவின் பெர்னான் ஷா கொடுத்துருக்கிறது தான் அவரை குறிப்பிடாது. அவர் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்னான் ஷா அறிஞர் அண்ணாவை சொல்லுவாங்க. இப்போ என்னென்ன தந்தை பெரியாரை குறிப்பிடுதுன்னு பார்க்கலாம். பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், வைக்கம் வீரர், பெண்ணின போர்முரசு, ஈரோட்டு சிங்கம், புத்துலக தலைநோக்காளர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், வெண்தாடி வேந்தர். கேள்வி 3, ஏன், எதற்கு, எப்படி போன்ற வினாக்களை எழுப்பி டேஷ் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவு ஆகும். ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி டேஷ் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவு ஆகும். ஆப்ஷன் பி அறிவு. ரொம்ப ஈஸியான லைன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி பெரியார் கூறுன எந்த லைனை வேணாலும் எடுத்து கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கில் என்ன இருக்கோ அந்த லைன் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தான் அது கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். கேள்வி 4, சரியானதை தேர்ந்தெடு. தந்தை பெரியாரை பற்றி 1 மூட பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர். 2 அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர். 3 மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர். 4 தானே முயன்று கற்று தானே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர். இதில் எல்லாமே சரிதான், அனைத்தும் சரி. கேள்வி 5, சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் யார்? சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார். கேள்வி 6, சமூக வளர்ச்சிக்கு டேஷை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். சமூக வளர்ச்சிக்கு டேஷை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். ஆப்ஷன் டி கல்வி. கேள்வி 7, சமூகத்தின் டேஷ் நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும். சமூகத்தின் டேஷ் நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும். ஆப்ஷன் சி அனைத்து நிலையினருக்கும். விளிம்பு நிலை மக்களுக்கும் அளிக்கணும், மேல்நிலை மக்களுக்கும் அளிக்கணும். அதனால் அனைத்து நிலை அப்படின்றதா இதுக்கு பொருத்தமானது. கேள்வி 8, யாருக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் கூறுகின்றார்? யாருக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் கூறுகின்றார்? ஆப்ஷன் சி பெண்கள். அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் பெண்களுக்கு கல்வி அளிப்பதன் மூலமாக சமுதாயம் விரைவாக முன்னேறும். என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சரியாக ரீட் பண்ணி பாருங்க. கேள்வி 9, இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார். கேள்வி 10, எந்த ஆண்டு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது?
எந்த ஆண்டு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது? ஆப்ஷன் டி 1938 நவம்பர் 13. கேள்வி 11. பெரியார் தோற்றுவித்த இயக்கம் எது? பெரியார் தோற்றுவித்த இயக்கம் எது? ஆப்ஷன் சி சுயமரியாதை இயக்கம். கேள்வி 12. பெரியார் நடத்திய இதழ்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. குடியரசு, விடுதலை, உண்மை இதெல்லாமே பெரியார் நடத்திய இதழ்கள். கேள்வி 13. பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளியமுதை தேடி போகிறது என்ற வரிகளில் குறிப்பிடப்படும் மரம் எது? பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளியமுதை தேடி போகிறது என்ற வரிகளில் குறிப்பிடப்படும் மரம் எது? ஆப்ஷன் டி கமுகு மரம். இது நா பிச்சமூர்த்தி எழுதின ஒரு பாடல். அந்த பாடலில் குறிப்பிடப்படக்கூடிய மரம் கமுகு மரம். கேள்வி 14. மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஓர் போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கைக்கொள்ள வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார். கேள்வி 15. பெரியார் எந்த நூலை மதிப்புமிக்க நூலாக கருதினார்? பெரியார் எந்த நூலை மதிப்புமிக்க நூலாக கருதினார்? ஆப்ஷன் சி திருக்குறள். கேள்வி 16. டேஷ் எழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று பெரியார் கூறினார். டேஷ் எழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று பெரியார் கூறினார். ஆப்ஷன் பி மெய்யெழுத்துக்கள். இந்த லைன் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேள்வி 17. எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைப்பது டேஷுக்கு எளிதாகும் என்று பெரியார் கருதினார். எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைப்பது டேஷுக்கு எளிதாகும் என்று பெரியார் கருதினார். ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி. அதாவது தமிழ் மொழி கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிமையாக இருக்கும்னு சொல்லுவார். கேள்வி 18. பெரியாரின் எழுத்துச் சீர்திருத்தத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு என்ன? பெரியாரின் எழுத்துச் சீர்திருத்தத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு என்ன? ஆப்ஷன் டி 1978. கேள்வி 19. உயிரெழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் ஔ என்பதை அவ்வென்றும் சீரமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார். கேள்வி 20. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு டேஸ் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு டேஷ் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ பெரியார். கேள்வி 21. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை டேஷ் என பாராட்டி பட்டம் வழங்கியது. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை டேஷ் என பாராட்டி பட்டம் வழங்கியது. ஆப்ஷன் பி ஆசியாவின் சாக்ரட்டிஸ். கேள்வி 22. பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இது பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் பெரியார் விதைத்த விதைகள், எதெல்லாம் அவர் எதிர்த்தவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் விதைத்த விதைகள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, கலப்பு திருமணம், குழந்தை திருமணம் அவர் எதிர்த்தது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான விடை. கேள்வி 23. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்? தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் டி பாரதிதாசன். கேள்வி 24. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன?
சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆப்ஷன் டி 1925. கேள்வி 25. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவுத் தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் யார்? இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவுத் தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி வள்ளிக்கண்ணன். கேள்வி 26. வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார். கேள்வி 27. அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்று கூறியவர் யார்? அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார். கேள்வி 28. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி வள்ளிக்கண்ணன். கேள்வி 29. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் யார்? பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி. கேள்வி 30. பெரியார் எதிர்த்தவைகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி தான் இதில் பொருந்தாதது. இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், மணக்கொடை, இது எல்லாமே பெரியார் எதிர்த்தவைகள். கேள்வி 31. புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி. கேள்வி 32. புதுக்கவிதை கீழ்கண்ட எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? புதுக்கவிதை கீழ்கண்ட எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன் டி 3, அதாவது இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை. கேள்வி 33. நா பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் டேஷ் ஆகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். நா பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் டேஷ் ஆகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். ஆப்ஷன் சி முன்பு தொடக்க காலத்தில் வழக்குரைஞராக பணியாற்றியிருப்பார். கேள்வி 34. வாயிலும் சன்னலும் பாண்டம் பாண்டமாக இலக்கண குறிப்புகள் முறையே. வாயிலும் சன்னலும் பாண்டம் பாண்டமாக இலக்கண குறிப்புகள் முறையே. ஆப்ஷன் பி எண்ணும்மை அடுக்குத்தொடர். கேள்வி 35. லாவோட்சு எங்கு பொது ஆண்டு முன் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர்? லாவோட்சு எங்கு பொது ஆண்டு முன் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர்? ஆப்ஷன் பி சீனா. கேள்வி 36. லாவோட்சு டேஷின் சமகாலத்தவர் ஆவார். லாவோட்சு டேஷின் சமகாலத்தவர் ஆவார். ஆப்ஷன் பி கன்ஃபியூசியஸ். கேள்வி 37. சயன்ஸுக்கு பலி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சயன்ஸுக்கு பலி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி. கேள்வி 38. பிக்ஷு ரேவதி போன்ற புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார்? பிக்ஷு ரேவதி போன்ற புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி. கேள்வி 39. ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி. கேள்வி 40. பிறவியிருள், ஒளியமுது, வாழ்க்கை போர் இலக்கண குறிப்புகள் காண்க. பிறவியிருள், ஒளியமுது, வாழ்க்கை போர் இலக்கண குறிப்புகள் காண்க. ஆப்ஷன் பி இது எல்லாமே உருவகங்கள். கேள்வி 41. லாவோட்சு டேஷ் என்ற சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். லாவோட்சு டேஷ் என்ற சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். ஆப்ஷன் சி தாவோவியம். கேள்வி 42. எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் யார்? எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் யார்? ஆப்ஷன் பி லாவோட்சு.
கேள்வி 43. சக்கரம் பல ஆரங்களை கொண்டதாயினும் அவற்றிடையே உள்ள டேஷை மையமாக வைத்து சுழல்கிறது. சக்கரம் பல ஆரங்களை கொண்டதாயினும் அவற்றிடையே உள்ள டேஷை மையமாக வைத்து சுழல்கிறது. ஆப்ஷன் சி வெற்றிடம். கேள்வி 44. ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் யார்? ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கன்ஃபூசியஸ். கேள்வி 45. ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன, ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலிப்பகுதியால் கிடைக்கிறது என்ற கவிதையை மொழிபெயர்த்தவர் யார்? ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன, ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலிப்பகுதியால் கிடைக்கிறது என்ற கவிதையை மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் சி சி மணி. கேள்வி 46. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் நாணம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி யசோதர காவியம். கேள்வி 47. 1932 நா. பிச்சமூர்த்தி டேஷ் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். 1932 நா. பிச்சமூர்த்தி டேஷ் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். ஆப்ஷன் சி கலைமகள். கேள்வி 48. ஆக்குக, போக்குக, நோக்குக இலக்கண குறிப்புகளை காண்க. இது எல்லாமே வியங்கோள் வினைமுற்றுகள். ஆப்ஷன் சி. கேள்வி 49. பொருத்துக. அறம் அறம் நற்செயல், வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் மேற்கொண்ட நன்னெறி. ஆப்ஷன் ஏ சரியா பொருந்திருக்கு. அறம் நற்செயல், வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் மேற்கொண்ட நன்னெறி. கேள்வி 50. கீழ்கண்டவர்களுள் கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்களில் பொருந்தாதவர் யார்? கீழ்கண்டவர்களுள் கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆப்ஷன் டியில் நா. பிச்சமூர்த்தி மட்டும் பொருந்தாதவர். அதனால் ஆப்ஷன் டி தான் இதுக்கு பொருந்தாதது. தாகூர், நேரு, டி.கே. சிதம்பரனார், வள்ளிக்கண்ணன், அறிஞர் அண்ணா, மு. வரதராசனார், கு. அழகிரிசாமி இவங்க எல்லாமே கடித வடிவில் இலக்கியங்கள் எழுதியவர்கள். கேள்வி 51. நீ அழுதாய், சிரித்தாய், சினுங்கினாய், குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய், தரையெல்லாம் உனதாக்கி தவழ்ந்தாய், நீயாகவே விழுந்தாய், தத்தி தத்தி நடந்தாய், தாழ்வாரம் எங்கும் ஓடினாய், மழலை பேசி மொழியை ஆசிர்வதித்தாய் என்ற கடித வரிகளை மகனுக்காக எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி நா. முத்துக்குமார். கேள்வி 52. கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் டேஷ். கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் டேஷ். ஆப்ஷன் சி யாப்பிலக்கணம். கேள்வி 53. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 3. குறில், நெடில், ஒற்று என 3 வகைப்படும். கேள்வி 54. அசை எத்தனை வகைப்படும்? அசை 2 வகைப்படும். ஆப்ஷன் ஏ நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். கேள்வி 55. சீர் எத்தனை வகைப்படும்? சீர் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் சி 4. ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நான்கசைச்சீர். கேள்வி 56. தலை எத்தனை வகைப்படும்? தலை 7 வகைப்படும். ஆப்ஷன் டி. கேள்வி 57. அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். ஆப்ஷன் டி. இது எல்லாமே ஸ்ட்ரைட் கொஷினாக கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் ஸ்ட்ரைட் கொஷினாக கேட்பாங்க இது எல்லாமே. கேள்வி 58. ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ நிற்பது டேஷ் ஆகும். ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ நிற்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி அசை. கேள்வி 59. ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை டேஷ் ஆகும்.
ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி சீர். கேள்வி 60. நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது டேஷ் அசை எனப்படும். நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது டேஷ் அசை எனப்படும். ஆப்ஷன் சி நேர்பு. கேள்வி 61. நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் டேஷ் எனப்படும். நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் டி நிறைபு. கேள்வி 62. நேர் அசைகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. இது தனிக்குறில், இது தனிக்குறில் ஒற்று, இது தனி நெடில். தனி நெடில் ஒற்று வந்தாலும் நேரசை தான். இது நேர்புல முடியுது, அதனால் இது பொருந்தாதது. கேள்வி 63. நிறை அசைகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இதுலேயே ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. இது இருக்குறில், இது இருக்குறில் ஒற்று, இது குறில் நெடில், இது குறில் ஒற்றில் முடிஞ்சிருக்கு, அதனால் இது நேரசை, அதனால் இதுதான் பொருந்தாதது. கேள்வி 64. பொருத்துக. நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைபு பிறப்பு. ஆப்ஷன் ஏ சரியா பொருந்திருக்கு. நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைபு பிறப்பு. கேள்வி 65. பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாது ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை கருவிலம். நேர் நிறை வரணும், இங்கே நேர்னே வந்திருக்கு. நேர் நிறை கூவிலம். கேள்வி 66. பொருத்துக. நேர் தேமாங்காய் தான் ஒன்று. நிறை நேர் புளிமாங்காய். நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். நேராகவே எல்லாமே பொருந்திருக்கு. ஆப்ஷன் சி. கேள்வி 67. பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பொருந்தா ஆப்ஷன் டி தான். நேர் நிறை தேமாங்கனி. நிறை நேர் நிறை புளிமாங்கனி. நிறை நிறை கருவிலங்கனி. நிறை நேர் நிறை, இங்கே நிறை தான் வரணும், இது கூவிலங்கனி, இங்கே நிறை வரணும். கேள்வி 68. யசோதர காவியம் டேஷ் நூல்களில் ஒன்று. யசோதர காவியம் டேஷ் நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் சி ஐஞ்சிறுகாப்பியங்கள். கேள்வி 69. யசோதர காவியத்தை எழுதியவர் யார்? யசோதர காவியத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி பெயர் அறியப்படவில்லை. கேள்வி 70. யசோதர காவியம் எந்த நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது? யசோதர காவியம் எந்த நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது? ஆப்ஷன் சி அவந்தி நாட்டு மன்னன். கேள்வி 71. யசோதர காவியத்தின் பாடல்களின் எண்ணிக்கை டேஷ் எனவும் கருதுவர். ஆப்ஷன் சி 320ன்னு சொல்லுவாங்க, 330ன்னு சொல்லுவாங்க. கேள்வி 72. பொருந்தாததை தேர்ந்தெடு. அசை பிரித்து எழுதியிருக்காங்க. இதில் பொருந்தாதது இதுதான். ஆப்ஷன் டி தான் பொருந்தலை. நேர் தேமா வரணும், புளிமா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் அசை பிரித்து எழுதி பாருங்கள். அசை பிரித்து எழுதி பார்த்துட்டு எது பொருந்தலை கண்டுபிடிங்க. இப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. கேள்வி 73. மாமுன் நிறை வருவது நேர் வருவது. மாமுன் நேர் வருவது. மாமுன் நேர் வந்துச்சுன்னா அது நேரொன்று ஆசிரியர் தலை. கேள்வி 74. விலமுன் நிறை வருவது. விலமுன் நிறை வருவது. நிறை வந்துச்சுன்னா இது நிறையொன்று ஆசிரியர் தலை. கேள்வி 75. நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் டேஷ் எனப்படும். நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் பி தலை. கேள்வி 76.
மாமுன் நிறை விலமுன் நேர் வருவது. மாமுன் நிறை விலமுன் நேர் வருவது. ஆப்ஷன் சி இயற்சீர் வெண்டலை. இந்த தலைகள் ஏழையும் வந்து எதுக்கு எப்படி பொருந்தி வருதுன்னு படிச்சுக்கோங்க. பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்லாம் இது வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க. கேள்வி 77 காய் முன் நேர் வருவது. காய் முன் நேர் வருவது. ஆப்ஷன் டி வெண்சீர் வெண்டலை. கேள்வி 78 காய் முன் நிறை வருவது. காய் முன் நிறை வருவது. ஆப்ஷன் சி கலித்தலை. கேள்வி 79 கனி முன் நிறை வருவது. ஆப்ஷன் ஏ ஒன்றிய வஞ்சித்தலை. கனி வந்துட்டாலே உங்களுக்கு வஞ்சித்தலை வந்துடும், ஞாபகம் வச்சுக்கலாம். கேள்வி 80 கனி முன் நேர் வருவது. கனி முன் நேர் வருவது. இது வந்து ஆப்ஷன் பி ஒன்றா வஞ்சித்தலை. கேள்வி 81 இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது டேஷ் எனப்படும். இரண்டும் இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அடி. ஆப்ஷன் டி அடி. கேள்வி 82 வெண்சீர்கள் டேஷ் என்று வெண்சீர்கள் என்று அழைக்கப்படுவது. வெண்சீர்கள் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் சி காய்ச்சீர். காய்ச்சீர் வந்து வெண்சீர்கள் அழைக்கப்படுகிறதுன்னு வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. கேள்வி 83 பொறுத்துக. இரண்டு சீர்கள் வந்துச்சுன்னா அது வந்து குறளடி. 3 சீர்கள் வந்துச்சுன்னா அது வந்து சிந்தடி. 4 சீர்கள் வந்துச்சுன்னா அது வந்து அளவடி. 5 சீர்கள் வந்தால் வந்து நெடிலடி. ஆப்ஷன் டி வந்து சரியாக பொருந்திருக்கு. 2 சீர்கள் குறளடி, 3 சீர்கள் சிந்தடி, 4 சீர்கள் அளவடி, 5 சீர்கள் நெடிலடி. கேள்வி 84 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது டேஷ் எனப்படும். 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் டி களி நெடிலடி. கேள்வி 85 பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது டேஷ் ஆகும். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் டி தொடை. கேள்வி 86 தொடை எத்தனை வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும். ஆப்ஷன் டி 8 வகைப்படும். கேள்வி 87 ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஷ் ஆகும். ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ மோனை. கேள்வி 88 அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஷ் ஆகும். அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி எதுகை. கேள்வி 89 அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றியமைவது டேஷ் ஆகும். அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றிவர அமைவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி இயைபு. கேள்வி 90 காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இக்குறளின் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு என்ன. ஆப்ஷன் டி பிறப்பு. கேள்வி 91 முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது. இதெல்லாம் வந்து புக் பேக் கொஷின்ஸ். முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது. ஆப்ஷன் சி துணிவு. கேள்வி 92 விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய். விடை வந்து பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கான வினா வந்து ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. கேள்வி 93 ஞானம் என்பதன் பொருள் யாது. ஞானம் என்பதன் பொருள் யாது. ஆப்ஷன் பி தெளிவு. ஆப்ஷன் டி அறிவு. ஞானம் என்பதன் பொருள் வந்து ஆப்ஷன் டி அறிவு.
கேள்வி 94. மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். நேர்கூற்றாக மாற்றுக. இது ஆப்ஷன் பி சரியானது. நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். இப்படி தான் நேர்கூற்றாக மாற்றணும். கேள்வி 95. தென்னாட்டு பெர்னான்ஷா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார். அயர்கூற்றாக மாற்றுக. இது தென்னாட்டு பெர்னான்ஷா என்று அண்ணா புகழப்படுவதாக ஆசிரியர் கூறினார். ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 96. மார்னிங் நாஸ்தாவுக்கு 2 தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டான். பிறமொழி சொற்களை தமிழாக்குக. இந்த மாதிரியெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஆப்ஷன் சி இதுக்கு சரியானது. காலை உணவுக்கு 2 தோசைகள் உணவகத்தில் உண்டான். கேள்வி 97. அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். இதில் ஒலி மரபு பிழைகளை திருத்துக. இதில் திருத்தி எழுதுனது ஆப்ஷன் பி. மயில் அகவும், ஆந்தை அலரும், சேவல் கூவும். கேள்வி 98. கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. பெயர் மரபு பிழைகளை திருத்துக. ஆப்ஷன் பி. கோழி குஞ்சு, பூனை குட்டி. கேள்வி 99. திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளை யாடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழும் மலை என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி. குமரகுருபர். கேள்வி 100. பொருத்தமான வாய்ப்பாட்டை வட்டமிடுக. பகலவன், பகலவன்ற வேர்டுக்கு நம்ம அசை பிரித்து எழுதணும். இதுக்கான வாய்ப்பாடு ஆப்ஷன் ஏ. கருவிலம். கேள்வி 101. பொருந்தாததை தேர்ந்தெடு. வளர்த்தமிழ், விளைநிலம், குளிர்காற்று, பிறவி இருள். இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி. இந்த மூன்றும் வினைத்தொகைகள். பிறவி இருள் உருவகம். கேள்வி 102. விரிவானம், உயர்மதில், உயர்மதில், நீள்வீதி இலக்கண குறிப்புகள் முறையே. இதுக்கெல்லாம் இலக்கண குறிப்புகள் ஆப்ஷன் ஏ. வினைத்தொகைகள். கேள்வி 103. யாப்பின் உறுப்புக்கள் எத்தனை? யாப்பின் உறுப்புக்கள் எத்தனை? ஆப்ஷன் சி. 6. கேள்வி 104. இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைத்தவர் யார்? இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைத்தவர் யார்? ஆப்ஷன் பி. லாவோ ட்சு. கேள்வி 105. பொருத்துக. யார் யார் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க அதை தான் பொறுத்த சொல்லியிருக்காங்க. பெரியாரின் சிந்தனைகள் வே. ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சட்டர்ஜி. மொழிபெயர்ப்பு வி. மு. சாம்பசிவன். தங்கைக்கு மு. வரதராசனார். தம்பிக்கு அறிஞர் அண்ணா. நேராகவே பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ. கலைச்சொல் மீனிங். கலைச்சொல் அறிவோம் எழுத்து சீர்திருத்தம், ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ், எழுத்துரு, ஃபோண்ட், மெய்யியல் தத்துவம், ஃபிலாசபி, அசை, சிலபல், இயைபுத்தொடை, ரைம். அவ்வளோதான். 104 கேள்விகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.